அன்பு நேயர்களே வணக்கம். கவியரசு கண்ணதாசன் 1981 ஜூலை மாதம் 24ஆம் தேதி அமெரிக்காவுக்கு சென்றபோது அங்கே நோய்வாய்ப்பட்டு அதே ஆண்டு 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் காலமானார். அவர் சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்படும் பொழுது விமான நிலையத்திலே சொன்னார், இனிமேல் நான் பாட்டு எழுதை குறைத்து கொள்ளலாம் போல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் கடைசியாக பாட்டு எழுதியது 3ஆம் பிறை படத்துக்காக. பாலமகேந்திராவுடைய படம், இளையராஜாவுடைய இசையமைப்பு, அதி அற்புதமான பாட்டு. அதுதான் அவர் கடைசியாக எழுதின திரைப்பட பாடல். அந்த பாட்டுக்கு நிகரான பாட்டே இல்லை. கேஜே யேசுதாஸ் பாடுற பாட்டு, கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாட்டு. ஆனால் பெரும்பாலும் பாருங்கள், ஒரு கவிஞர் அவருக்கு சொற்களிலே அறம் இருக்கும் என்று சொல்வார்கள். தெரிந்தோ தெரியாமலோ. அது பல நேரங்களிலே அது பெரிய அளவில் செயல்படாவிட்டாலும் சில நேரங்களிலே அந்த சொற்கள் செயல்பட ஆரம்பித்து விடுகின்றன. இது பல இடங்களில் பார்க்கலாம். கவிஞர்களுக்கு மட்டுமில்லை, நம்மளே கூட ஒரு நெகட்டிவாக ஒன்று சொன்னோம்னா நேரம் சரியில்லாட்டி போனால் அது எல்லா நேரத்துலேயும் நடக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நேரம் சரியில்லாத போது வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துவிடும் போல் இருக்கிறது. அந்த மாதிரி இவர் எழுதும்போது பார்த்திங்கன்னா, அங்கே சொன்னார், இனிமேல் நான் படத்துக்கெல்லாம் பாட்டு எழுத போகிறதில்லன்னு சொன்னார். நம்பர் 1. நம்பர் 2, அவர் அந்த சரணத்தில் கண்ணே கலைமானேயில் பார்த்திங்கன்னா, ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளிப்பேடு, பண்பாடும் ஆனந்த குயில்பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போலே விதி செய்ததுன்னுட்டு ஒரு வார்த்தை எழுதினார். இது ஏன் அப்படி எழுதினார் அப்படின்ட்டு தெரியாது. கதாநாயகனுக்காக எழுதுகிறார். பட் இருந்தாலும் கூட வார்த்தையில் டிக்டேட் பண்ணும்போது இந்த வார்த்தைகள், இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகளை கவிஞர் எழுதியிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் நடக்கலையே அப்படின்ட்டு கேட்கலாம். ஆனால் காலங்கள் சரியில்லாத பொழுது நம்முடைய வார்த்தைகள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கும். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா, ஒன்று வேண்டாம், ஒருவன் வார்த்தைகள் அபசகுனமான வார்த்தைகள் அல்லது ரொம்ப மோசமான வார்த்தைகள், பிறரை புண்படுத்துகின்ற வார்த்தைகள், இவைகளெல்லாம் பேசுவதை வழக்கமாக கொண்டு இருக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க மாட்ட மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காலத்திலே அந்த வார்த்தைகளே அவர்களுக்கு எதிராக செயல்பட்டுவிடும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தையினுடைய வீரியம் தெரிய ஆரம்பிக்கிவிடும். எதிலெல்லாம் தப்பித்தார்களோ அதே வார்த்தை ஒரு இடத்துல அவங்களுக்கு எதிர்முகமாக செயல்பட ஆரம்பித்து விடும். அதுவும் கவிஞர்கள். அதனால தான் கவிஞர்கள் மங்கள சொற்களாகவே பாட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப மங்களமான வார்த்தைகளை வைத்து கொண்டு ஆரம்பிப்பார்கள். இதே கவியரசு கண்ணதாசன் மதுரை திருமாறனுக்காக ஒரு பாட்டு எழுதுகின்ற பொழுது ரொம்ப மங்களமான வார்த்தையை வச்சு எழுதினார். முதல் பாட்டு, அப்போல்லாம் பாட்டு தான் முதல்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அப்புறம்தான் படப்பிடிப்பு ஆரம்பிப்பாங்க. அப்போ விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்களெல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்னட்டு தன்னிடத்தில் உதவியாளராக இருந்து ஒரு படத்திலே அவர் இயக்குனராக தயாரிப்பாளராக போகின்றவருக்கு அவ்வளோ மங்களமான ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு எழுதினார். அதற்கு பிறகு அவர் நிறைய படங்களை எல்லாம் பிடித்தார். அவருடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாறியது. அப்படி பிறருக்கு வாழ்த்து சொல்வது, அதனால தான் பிறருக்கு வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது மங்களமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த மங்களமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது நாமும் நன்றாக இருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களா. MS விஸ்வநாதன் அவரோட கவிஞர் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தவர். ஒரு பெரிய காம்பினேஷன் எது என்றால் அது 3 தெய்வங்களாட்டம் 3 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டுக்கு சவுந்தரராஜன், ஒரு இசையமைப்புக்கு MS விஸ்வநாதன், ஒரு பாடலுக்கு கவிஞர் கண்ணதாசன். பாடலை பொறுத்தவரை, அப்புறம் நடிப்புங்கிறது தனியாக இருக்கட்டும், இந்த 3 பேரும் ஹிட் நிறையா கொடுத்தவங்க. பல பாடல்கள், அது எம்ஜிஆருக்காக இருந்தாலும் சரி, ஜெய்சங்கருக்காக இருந்தாலும் சரி, சிவாஜிக்காக இருந்தாலும் சரி, பல பாடல்களை கொடுத்தவர்கள். அந்த MS விஸ்வநாதன் விஷயத்தில் ஒரு முறை இவர் விளையாடி இருக்கிறார். இவர் இந்த வாரம் சந்தித்தேன்னுட்டு ஒரு அற்புதமான விஷயத்தை எழுதுகிறார். அதில் MS விஸ்வநாதனை பற்றி ரொம்ப தூக்கி பேசுகிறார்.
பேசுகின்ற பொழுது அவரை பற்றி சொல்கிற விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும். அவர் எழுதுகிறார் பாருங்க, இந்தியாவின் எந்த மொழியிலும் தம்பி விஸ்வநாதனுக்கு இணையான ஒரு இசையமைப்பாளரை நான் கண்டதில்லை, கேட்டதில்லை. உலகத்தின் எந்த பாகத்தில் என்ன இசை இருக்கிறது என்பது விஸ்வநாதனுக்கு தெரியும். விஸ்வநாதனுடைய இசைக்கு நான் பாட்டு எழுது 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதில் அவருடைய திறமையை கண்டு வியந்திருக்கிறேன் அப்படின்ட்டு எழுதுகிறார். ஒரு பாட்டிலையும் ஒரு விதமான இசையை கொடுக்க வல்லவர். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை, அங்கே எகிப்திய இசை. அதே மாதிரி அபூர்வ ராகத்திலே கர்நாடக சங்கீதம். முத்தமிடும் நேரம் எப்போன்னுட்டு அதே படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு மெக்சிகன் அந்த இசை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப கடுமையான உழைப்பாளி, நாள் முழுவதும் உழைப்பு, இசையை தவிர வேறு உலகம் தெரியாதவன். அவர் கேட்குற கேள்வியை சொல்கிறார் பாருங்கள். ஊமைத்துறைன்னுட்டு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு. அப்போது அவர் கண்ணதாசன் கிட்ட கேட்டிருக்கிறார் எம்எஸ் விஸ்வநாதன், ஏன்னா துரைன்னுட்டு இதில் வருதே, ஊமைத்துறை படத்துக்கு பேர் ஊமைத்துறை, துரைன்னுட்டு வருதே என்ன வெள்ளைக்காரனான்னு கேட்டிருக்கிறார். அதே மாதிரி காபூல் நகரத்திலே இவர்களெல்லாம் தங்கி இருந்தபோது இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். தம்பி விஸ்வநாதா, இங்கேருந்து தான் கஜினி முகமது நம் நாட்டின் மீது படையெடுத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே அவர் கேட்டிருக்கிறார், அது யார் என்ன கஜினி முகமது அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவர் கண்ணதாசன் எழுதுகிறார், பூகோளம் சரித்திரம் இன்றைய அரசியல் பற்றி அவன் கேட்கும் கேள்விகளை நினைத்தால் சிரிப்பு வரும். ஆனால் அவனோடு பாட்டு எழுத உட்கார்ந்து விட்டால் உலகமே புரியாது. ஜூபிட்டரில் நடிகனாகி, ஆஃபீஸ் பையனாகி, ஹார்மோனிஸ்டாகி, சிஆர் சுப்பராமன் அவர் தான் குரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் எழுதுகிறாரு, ஒரு பாட்டு ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. உடனே அந்த குரு அந்த பாட்டை தன்னுடைய பெயரில் போட்டுக்கிறார். அதை பற்றி ஒரு வருத்தமும் கிடையாது. அந்த கிரெடிட் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கொடுக்குறார். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் வினோதமான காரணம். இந்த பாட்டுக்கு நீ தான் இசையமைச்ச, சின்ன பையனாக இருந்துக்கிட்டு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் பாட்டு நல்லா இருக்குது, உனக்கு என்ன ஒரு காலம் வரும், இப்போதைக்கு என் பேரே போட்டுக்கிறேன்னுட்டு அந்த குரு போட்டுக்கிட்டார். அப்புறம் அந்த குருவை இவர் பணிவிட பண்ணி காப்பாற்றி சாகிற வரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார். அப்படி சிஆர் சுப்பராமனை சும்மா விட்டுடல. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த நேரம், அந்த குரு பக்தியானது இவருக்கு நேரம் வந்தது, பெரிய அளவில் போயிட்டார். அதை தான் கண்ணதாசன் சொல்கிறார். ஹார்மோனிஸ்டாகி சுப்பராமன் இறந்த பிறகு இசையமைப்பாளராகி எடுத்த எடுப்பிலேயே உச்சஸ்தாயில் பல்லவி பாடியவன். நானும் தம்பியும் எம்எஸ் விஸ்வநாதனும் இணைந்து 10 நிமிடங்களில் போட்டு முடித்த பாட்டு நெஞ்சில் ஓராலையும் முத்தான முத்தளவோ. 4 மாதங்கள் உயிரை விட்டு போட்ட பாட்டு நெஞ்சம் மறப்பதில்லை. கடைசி வரி ஸ்ரீதர் ஒத்துக்கலை இல்லையா? பெங்களூர் உட்லண்ட்ஸ், அங்கே 36ஆம் ரூம் நம்பர், அங்கே தான் கர்ணன் பாதகாணிக்கை எல்லாம், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பாட்டெல்லாம் பிறந்த இடம் அங்கே தான். 1962ஆம் ஆண்டு நான் இறந்து விட்டதாக தம்பிக்கு யாரோ தொலைபேசியில் சொன்னார்கள். தம்பி அப்பொழுது சாரதா ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்கை நிறுத்திவிட்டு முட்டி மோதிக்கொண்டு அழுது கொண்டே ஓடி வந்தான். அதுபோலவே செய்தி கேட்டு எம்பி ராஜம்மா, எம்ஆர் ராதா, கிருஷ்ணன் பஞ்சு, பீம்சிங், ஸ்ரீதர், சம்பத் எல்லோரும் ஓடி வந்தார்கள். எம்ஜிஆர் டெலிஃபோனில் துழாவினார். நான் கள்ளுப்பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருந்தேன். தொலைபேசியில் வதந்தி பரப்பியது யாருமல்ல, நானே தான். தம்பி குலுங்கி குலுங்கி அழுதான். இந்த வகையில் அவனை நான் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. இது கண்ணதாசன் குமுதத்தில் எழுதுகிற வார்த்தையை பாருங்கள். அந்த வகையில் எம்எஸ் விஸ்வநாதனை நான் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதே என் ஆசை. நான் சொன்னேன் இல்லையா, கவிஞருடைய வாக்கு பெரும்பாலும் பலித்து விடுகிறது. கவிஞர்களுடைய அறச்சொற்கள் என்றைக்குமே அந்த சொற்களுக்கு உயிர் இருக்கிறது. அது என்ன செய்யணுமோ அந்த சொற்கள் செய்து விடுகிறது. அதனால தான் நிதானமாக பேசு, மங்களமாக பேசு, நல்ல வார்த்தையாக பேசு அப்படி என்று நம்முடைய பெரியவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள்.